விதியை மதியால் மாற்ற முடியுமா? என் அப்பன் முருகன் விதியை மாற்றினாள் என்பதற்கு உதாரணம் அருணகிரிநாதர். திருவண்ணாமலையின் கோபுரத்தின் உச்சியில் இருந்து தான் எதற்கு வாழுகின்றேன், இன்னும் வாழ்ந்து என்ன செய்ய போறேன் என்று நினைத்து கோபுரத்தின் உச்சியில் இருந்து கீழே விழுந்தாள் அருணகிரிநாதர். விழும் போது தன் உயிர் போக போது என்று தெரிந்தும் முருகா என்று அழைத்தார். அழைத்த குரலுக்கு அப்பன் முருகன் வந்து அருணகிரிநாதரின் தாங்கி கீழே அமைத்தார். உச்சியில் இருந்து விழுந்தவர் உயிர் ஒன்றுமாகாமல் பறந்து வந்து தன் வத்தனை காத்து வந்து நின்றார். தன் உயிர் போக போது என்று தெரிந்தாலும் நான் எப்பொழுதும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் முருகா என்று சொன்னால் அதை எப்படி நான் ஒரு நொடியில் மாற்றி அமைத்து நிற்பவன் என் அப்பன் முருகன். அதற்கு உதாரணம் அருணகிரிநாதரே. நம் நேர்மையாகவும் தைரியமாகவும் தர்ம பாதையில் இருக்கும் போது என் அப்பன் முருகனை நாம் கூப்பிடும் போது கண்டிப்பாக வந்து நம்மளை காத்து வந்து நிற்பான். சோதனையில் தான் சாதனை உள்ளது. நம் பித்தளையாக இருக்கமா தங்கமாக இருக்கமா? தங்கமும் பித்தாளையும் ஒன்றாக மாறுமா? மாறாது என்பதை நாம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் இருக்கையில் வினை இல்லை, மயில் இருக்கையில் பயம் இல்லை. என் அப்பன் முருகன் அருள் இருக்கும் போது எதற்கு கவலை? எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக் கொள்வார். முருகனை நம்பியவரை என் அப்பன் முருகன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்.